வணக்கம், நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது டெவின் தமிழ் கேமிங். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நருட்டோ ஷிப்புடன் அல்டிமேட் நிஞ்சா இம்பேக்ட் பார்ட் 2. ஆக்சுவலி வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆல்ரெடி பார்ட் 1 வந்து கிறிஸ்மஸ் அன்றைக்கி அப்லோட் பண்ணியிருக்கோம். அதை பார்க்காதவங்க அதை பார்த்துட்டு வந்துட்டு இதை பார்க்கலாம். சரி, ஓகே, வாங்க கைஸ் வீடியோக்குள்ளே போகலாம். காயப்பட்ட சிங்கத்தோட மூச்சு பிரச்சனையோட பயங்கரமா இருக்கும். ஓகே கைஸ், இன்ட்ரோ பார்த்துட்டீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ கேம்குள்ளே போகிறோம். ஸ்கிப் பண்ண போகிறேன். ஸ்பீடாக ஸ்கிப் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஆமாம், ஸ்டார்ட் கொடுத்தா ஸ்கிப் பண்ணலாம்ல, பரவாயில்ல, அதை அடுத்த தடவை ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பேசுகிறாங்க. என்ன பேசுனாங்கன்னு பார்த்தீங்கன்னா கைஸ், நமக்கு பெல் ட்ரைனிங் பெல்ஸ் ககாஷி சென்சை பாக்கெட்டில் ஒரு பெல் இருக்கும், அதை நம்ம எடுக்கணும். அதுதான் கைஸ் நம்ம குறிக்கோள், நம்ம ஜெயிச்சிடணும். ஓகே, ஃபைண்ட் ககாஷி சென்சை. ஓகே, இப்போ நம்ம ககாஷி சென்சையை கண்டுபிடிக்கணும். ஃபோனில் வர சார்ஜ் கம்மியாகிருக்கு. ஓகே, நான் ஏன் குதிச்சு போகிறேன்னு எனக்கே தெரில, நான் சும்மா அழுத்திட்டுருக்கேன். ககாஷி சைட்டர், ககாஷியை பார்த்துட்டோம். ஆனால் 2 ககாஷி இருக்காங்க, ஒன்று க்ளோனுன்னு நினைக்கிறேன். அப்போ 2 க்ளோனா அப்படின்னு கேட்குறான். அப்போ 2 க்ளோனா? ஐயோ, பரவாயில்ல, 2 க்ளோனையும் அடித்து முடிச்சு விட்றேன். வாங்க ககாஷி சென்சை, இன்னைக்கு உங்களை முடிச்சு விட்றேன் பாருங்கள். என் ஸ்பெஷல் அட்டாக்லாம் போட்டு முடிச்சு விட்றேன். வாங்க, இன்னைக்கு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்க்கலாம். ஜெயண்ட் ரசெங்கான். ஓகே கைஸ், ககாஷி சென்சைக்கு முக்கால்வாசி ஹெல்த்து குறைஞ்சிருச்சு. இப்போ நம்ம ககாஷி சென்சை ஈஸியாக முடிச்சிடலாம். ஓ சென்சை, வாங்க வாங்க. இப்போ வந்து நம்ம உண்மையான சென்சை எங்கேயோ இருந்து அப்பா சிடோரி போட்டார். செம்ம அடி கைஸ். சிடோரி சும்மா தான் பாஸ் பண்ணேன், சிடோரி அடி வாங்கினதை காட்டுறதுக்கு. ஓகே, இப்போ ககாஷி சென்சை டங்குன்னு அடிச்சிடலாம். 1 காப்பி ஆஃப் ககாஷி சென்சை. ஒரு ககாஷி சென்சை க்ளோனை முடிச்சாச்சுட்டாங்க. ஸ்பீடாக போயிட்டே இருக்கும். ஓகே கைஸ், எப்படா சண்டை முடியும்? போடு. செம்மையாக அடி வாங்குறாங்க கைஸ், நம்மக்கிட்ட வாண்டடாக வந்து அடி வாங்குறானுங்க. ஓகே, நான் வந்து ககாஷி சென்சை போய் ஃபஸ்ட்டு முடிக்கிறேன். ஐயோ, எங்கடா ககாஷி சென்சை? அப்பா, ஒரு வழியாக பார்த்துட்டேன். இப்போ ககாஷி சென்சைக்கு அடி விழ போகுது, எல்லோரும் பார்த்துட்ருங்க. ஜெயண்ட் ரசெங்கான் தெரிச்சிருச்சு. ககாஷி சென்சை இப்போ மூஞ்ச உடைக்க போகிறேன். போடு, செம்ம அடி. இன்னும் ககாஷி சுற்றி கீழே விழுறாரு. ககாஷி ஹாஸ் பீன் டிஃபீட்டட். 2மே க்ளோனாங்க கைஸ். ஸோ இப்போ வந்து ஃபென்ஸ் ஓப்பன் ஆயிடுச்சு. போடா அடே பைத்தியக்காரா அப்படின்ட்டாங்க. ஓகே, நம்ம போகலாம். நிஞ்சா டாஷாக கொடுத்துட்டே இருக்கேன். ஓகே, இப்போ ஸ்பீடாக போக ஆரம்பிச்சிடலாம். ஒரு டெஸ்டினேஷன் ரீச் பண்ணிட்டோம். நம்ம இன்னும் ஃபுல் ஹெல்த்தில் இருக்கோம். நான் இந்த லீஃப் நிஞ்சாவெலாம் கண்டுக்க மாட்டேன். பின்ன என்னடா இவ்வளோ லீஃப் நிஞ்சா கொடுத்தா எப்பட்றா? ஆனால் சாக்குரா குப்பை தொட்டி மாட்டிப்பாளே. பரவாயில்ல, ஒரு வேளை இங்கே போனால் சாக்குரா வந்துடுவாளோ. வந்தால் சரி, வரலினா கத்தம். ககாஷியை பார்த்துட்டோம். இதுதான் உண்மையான ககாஷின்னு நினைக்கிறேன். ஆமாங்க, இதுதான் உண்மையான ககாஷி. ஃபினிஷிங் ப்ளோ. ஓ ஓகே, ஸ்டார் ஏதோ கிடைக்குமாங்க அது முடிச்சா. அவர் ஸ்ட்ரென்த்தில் நடுவில் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் ஃபினிஷிங் ப்ளோவா, அதுதான் ஃபினிஷிங் டச் மூவ். இப்போ வந்து நம்ம போயிட்டே இருக்கோம். இப்போ நான் இப்போ சம்மந்தமே இல்லாமல் சாக்குரா அடிக்க போனேன். ஓடு, சமக்கிக்கு மேலே விழுந்துருச்சு. இப்போ ஸ்பெஷல் எபிலிட்டி யூஸ் பண்ண போகிறேன் கைஸ்.
ஜெயண்ட் ரசேங்கான். திரும்பவும் ககாஷி சென்சை தெரிச்சிட்டாரு. இப்போ ஃபினிஷிங் ப்ளோ கிட்ட வந்துட்டோம் கைஸ். ஐயோ எங்கடா ககாஷி சென்சை. ஓகே கைஸ், ஃபினிஷிங் ப்ளோ இப்போ தான் வரப்போகுது. we caught you ககாஷி சென்சை. ட்ரையாங்கிள் எக்ஸு சிடோரி. ஐயோயோ ஓ ஓ ட்ரையாங்கிள் ஓ திரும்பவும் ஓவா. இப்போ ககாஷி சென்சை காலி கைஸ். அப்பா ஜெயிச்சிட்டோம் கைஸ். பெல் போயிடுச்சு. ஓகே கைஸ், அடுத்து என்ன ஃபைட்டுன்னு பார்த்துடலாம். ககாஷி சென்சை சொல்கிறாரு, நீங்கள் 2 பேரும் நல்லாவே வளர்ந்துட்டீங்கன்னு. சேவ் ப்ளே டேட்டா. கைஸ், இந்த வீடியோவுக்கு பார்ட் 3 வேணும்னா என்ன சொல்கிறது, 3 லைக்கு 1 கமெண்ட்டு. பாருங்கள் கைஸ், உங்களுக்காக தான் எவ்வளோ கம்மியாக வைக்கிறேன்னு. ஏன்னா இது ரொம்ப சின்ன சேனல். அந்த ஷேடோ ஃபைட் 3 வீடியோக்காச்சு 10 லைக்கு 1 கமெண்ட் வச்சேன். அதுக்கு 10 லைக் இன்னும் வரல. அதில் 1 லைக்கே வரல இன்னும். ஸோ வந்து சாப்டர் 2 வந்துட்டோமா கைஸ். ஓ இதுதான் சாப்டர் 1. இவ்வளோ நேரம் பார்த்ததுலாம் நருட்டோ ரிட்டனா. ஓகே கைஸ், இப்போ நம்ம காரா வச்சு சண்டை போட போகிறோம்னு நினைக்கிறேன். அப்படி தான் போட்டுருந்துச்சு. இட்டன் சாண்ட் வில்லேஜுக்கு வந்துட்டாங்க. சசோரியும் டெய்டராவும் வந்திருக்காங்க. நிறைய பேர் வந்து டெய்டராவை பார்த்து பொண்ணுன்னு நினைக்கிறீங்க கைஸ். ஆனால் டெய்டரா பொண்ணு இல்லை, பையன்தான். இது என்னதுரா, ஹாலோ நிஞ்சா. ஹாலோனா ஹாலோகிராம் தான். எனக்கு தெரிஞ்சு நிஞ்சா சமன் பண்ணுவோன்னு நினைக்கிறேன். இல்யூஷனாக சமன் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே, காரா வச்சு தான் சண்டை போடுறோம். ஓ டெய்டரா பாஸ் ஃபைட்டா? அட பாவி, டெய்டரா க்ளே தான் உன் கலையா? திஸ் இஸ் மை ஆர்ட், அதுதான் என் கலை, இது சூப்பராக இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்கிறான். நானே டெய்டராவை பொண்ணுன்னு நினச்சிட்டேன் பாருங்க கைஸ். ஓகே, இப்போ ஸ்பீடாக இவனை அடிச்சுட்டே இருக்கலாம். என்னடா ஒன்றும் ஆகலை. ஓ யார்கிட்டையும் நான் போய் அதை பண்ணவே இல்லையா? பரவாயில்ல, காரா வச்சு சண்டை போடுறது நல்லாயிருக்கு. சாண்ட் நிஞ்சா நமக்கு சப்போர்ட்டுக்காக வந்துட்டாங்க. லார்ட் காசக்காகவே நாங்கள் இதை பார்த்துக்குறோம். அதாவது வந்து காரா வந்து இந்த ஊர் தலைவங்க காசைக்காகவே. ஆனால் நமக்கு வந்து 16 வயசு தான் ஆகுது. ஓகே, ஐயோ சார்ஜர் ரொம்ப கம்மியாக இருக்கே. ஓகே, டெய்டரா வந்துட்டான். ஐயோ, டிட்டோனேட்டிங்லே பேர்ட் அண்ட் ஸ்பைடர் அப்பியர். எங்க டெய்டரா இன்னைக்கு ஒன்று என்னடா போயிட்டான்? என்னடா என் சொன்ன பேச்சை மதிக்கவே மாட்டான். ஓகே, அவன் வித்ரா ஆகிட்டு போயிட்டான். இப்போ வந்து சாண்ட் நிஞ்சாவை வந்து அந்த க்ளேலாம் அடிக்குதான் கைஸ். நம்ம க்ளே கூடலாம் நம்மளை சண்டை போட வச்சுட்டாங்க. க்ளேவை சும்மா அமுக்குனாலே அசிங்கிடும். அது கூட என்ன சண்டை போட வச்சிட்டிங்க பார்த்தீங்களா கைஸ். ஓகே, நம்மளும் சண்டை போட்டுடலாம். ஐயோ என்னடா ஒரு க்ளே. பரவாயில்ல, இன்னைக்கு ஒன்று முடிச்சு விட்றேன் வா. ஐயோ, அந்த சாண்ட் நிஞ்சா அந்த க்ளே ஒன்று டங்குன்னு அடிச்சிருச்சு. இந்த மேலே ஒரு பறவை இருக்குது பாருங்க, அதுதான் ஓவராக ஆட்டம் போடுது. பறவை நிற்கல வா. இன்னும் ஒரு அடிக்கே செத்துருச்சு. ஐயோ. ஓகே, சாண்ட் நிஞ்சா அடா பாவி, ஏன்டா இன்னும் வந்துகிட்டே இருக்கீங்க? இன்றைக்கி இவங்களை முடிச்சு தள்ளலாம் கைஸ். வாங்க கைஸ். ஐயோ, இந்த க்ளே ஸ்பைடர் தான் கைஸ் ரொம்ப பண்ணுது. என் கால் சைஸ் கூட இல்லை, என் கால் சைஸ் கூட இல்லாமல் எனக்கே ஆட்டம் காட்டுது பார்த்தீங்களா. சாண்ட் நிஞ்சாவை காப்பாற்றிட்டோம். அங்கே இன்னொரு சாண்ட் நிஞ்சா வேறு இருக்கானே, அவனையும் காப்பாற்றணுமா? ஐயோ, சரி இதை சண்டை போட்டு போகலான்னு பார்த்தேன். நான் வேணாம், டைம் தான் வேஸ்ட் ஆகும். ஓகே கைஸ், அப்படியே இந்த சைடு ரிட்டன் எடுக்கணும்.
ஏன்னா அந்த 2 சாண்ட் நிஞ்சா கிட்ட எதுவுமே இல்லை. இங்கே இருக்க சாண்ட் நிஞ்சா கிட்ட தான் நம்ம போனோம். அவனை தான் சுற்றி வளைச்சிட்டானுங்க. ஸ்பீடாக போயிட்டே இருக்கும். என்னடா ஒன்றுமே ஆகலை. காராக்கு ஸ்பெஷல் எபிலிட்டி இதுதான் போல கைஸ். ஒருவேளை மனுஷங்க கூட சண்டை போட்டால் தான் இப்படி ஆகுமோ? நம்ம சின்ன சின்ன கிளே கூட சண்டை போடுறதுனால தான் இப்படி ஆகுது போல். ஓகே, வேணும்ட்டே தான் பாஸ் பண்ணேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு சண்டை போட்டுடலாம் கைஸ். போடு சம்மடி. என்னடா ஒன்றுமே ஆகல. சாண்ட் ஸ்டார்ம் பரவாயில்ல, நல்ல பிளேட்டாக தான் இருக்குது. ஷெல் ஆஃப் சாண்ட். ஏய் சாண்ட் நிஞ்சா, நீயே சண்டை போட மாட்டியாடா? ஏண்டா நான் என்ன இழிச்சவாயாடா? ஊர் தலைவர் என்ன உனக்கு இழிச்சவாயாடா? ஆல் கிளே டிஸ்ட்ராய்டு, சாண்ட் நிஞ்சா சேவ்டு. சாண்ட் நிஞ்சாவை காப்பாற்றிட்டுமா கைஸ்? ஓகே போதும். டேடரா கூட போய் சண்டை. அடா பாவி, ஹாலோ நிஞ்சாவை சம்மன் பண்ணிட்டான் டேடரா. சாவுங்கடா. டிட்டோனேட்டிங் கிளே சாவு. ஓகே கைஸ், கிளே எல்லாம் முடிச்சாச்சு. இப்போ ஹாலோ நிஞ்சா தான் இருக்கானுங்க. அந்த ஹாலோ நிஞ்சாஸையும் போய் முடிச்சிடலாம். இப்போ நான் அங்கே போயிட்டு என் ஸ்பெஷல் எபிலிட்டி யூஸ் பண்ண போகிறேன். மனுஷங்க மேலே ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். ஓகே கைஸ், இங்கே வேணாம், நிறைய கூட்டமாக இருக்க இடத்துல யூஸ் பண்ணலாம். ஏன்னா திடீர்னு சூப்பராக எதனா ஸ்பெஷல் எபிலிட்டி வந்துச்சுன்னா அது செம்மையாக இருக்கும்ல. ஓகே, சண்டை போட்டுகிட்டே தான் இருக்கும். ஓகே, என்னடா ஒருத்தனும் கூட்டமாகவே வரல. எல்லாம் கூட்டமாக ஒன்று சேர்ந்து அடிக்க வர்றானுங்கன்னு பார்த்தா 4 பேராக வரானுங்க. ஒரு 10-15 பேராக வாங்கடா, அப்போ தான்டா அடித்து முடிக்க முடியும். ஹாலோ நிஞ்சாவை முடிச்சாச்சா? திரும்பவும் ஹாலோ நிஞ்சா வந்துட்டானுங்களே. ஐயோ, ஸ்கிப் பண்ணுறா இதை. ஹாலோ நிஞ்சா, அவன் தான் சம்மன் பண்ணுறானா ஹாலோ நிஞ்சா எல்லாரையும். எங்கடா அவன்? அங்கே தானே இருக்க. இருறா, இன்னைக்கு உன்னை அம்மா என்னடா தள்ளி விட்ட? இப்போ பாருங்க கைஸ், ஸ்பெஷல் எபிலிட்டி ஜயன்ட் சாண்ட் புரியல். என்னடா பிரமிட் மாதிரி இருக்குது. போடு, மண்ணிலேயே தெறிக்க விட்டேன். ஐ மீன் மணல்லையே. மண்ணா சாயில், மணல்னா சாண்டு. ஓகே போடு, செம்ம அடி. அடி மேலே அடி வாங்கிட்டே இருக்கானுங்க கைஸ். டிஃபீட் ஆல் ஹாலோ நிஞ்சா. திரும்பவுமாடா? ஏன்டா இப்படி பண்ணுறீங்களேடா? பரவாயில்ல, திரும்ப நான் ஸ்பெஷல் எபிலிட்டி யூஸ் பண்ணுவேன். போடு ஜெயண்ட் சாண்ட் புரியல். அப்பா செம்ம அடி. இந்த தடவை டேடராக்கு ஃபினிஷிங் ப்ளோ வருமா என்ன? ஓகே, ஹெல்த் ரெக்கவரி லோ. லார்ட் காசகாகே அக்காட்சுகி வந்திருக்காங்கன்னு சொல்கிறான். ஓகேடா, அது எனக்கு தெரியும்டா. சாக்ரா ஏற்றிட்டு போயிடலாம். ஓகே, சாக்ரா ஏற்றியாச்சு. இப்போ டேடரா கூட சண்டை போட போகிறோம். என்ஜாய் யுவர் ஆர்ட் லெசன். உன் ஆர்ட் லெசனு. செம்மையாக அடிச்சிச்சு அந்த கிளே. டேடரா வந்து மாட்டு. என்னையா? ஐயோ, என்னடா வெடிகுண்டா போடுற நீ? இன்னைக்கு உன்னை முடிச்சு விட்றேன். வா, நீயா வாண்டடா வந்து மாட்டினா நல்லாயிருக்கும். மாட்டிட்டான்டா டேடரா. போடு, முக்கால்வாசி ஹெல்த்தையும் குறைச்சி விட்டேன் கைஸ் அந்த ஒரு அட்டாக்ல. ஓகே, டேடரா முடிச்சிடலாம். இன்னும் ஒரு அடி தான். ஐயோ, என் அம்மா வெடிகுண்டெல்லாம் வெடிக்கிறானே. திரும்ப டேடராவை பொண்ணுன்னு நினச்சிட்டு இருக்கேன். டேடராவை முடிச்சாச்சு. மிஷன் கம்ப்ளீட். ஓகே, கட்சின்னு எதனா வருமா சொல்லுங்கடா. இது முடிஞ்சிருச்சு அப்படின்னு காரா சொல்கிறான். அவன் ரொம்பவே டஃப்பாக இருந்தான் சண்டை போடான்னு சொல்கிறான். டேடரா வந்துட்டான். கேர்லெஸ்னஸ்ஸாக இருக்கியே அப்படின்னு சொல்கிறான். டேடரா காரா வந்து என்ன அப்படின்னு சொன்னதுனே டேடரா ரொம்ப ஸ்லோன்னு சொன்னோன்னே காரா வந்து இல்லைன்றான். டேடரா ஏன் அப்படின்னு சொல்கிறான். ஓகே தலை.
ஓகே கைஸ், இப்போ என்னன்னு பார்த்தீங்கன்னா கைடரா வந்து காராவை கிட்டத்தட்ட கொன்று கடத்தி எங்கேயோ கூப்பிட்டு போகிறா. அகாட்சுகினா வந்து டெய்ல்டு பீஸ்ட்டை நமக்குள்ளேருந்து எடுக்கணும் தானே. காரா வந்து ஒன் டெய்ல்டு பீஸ்ட் ஜின்சுரிக்கி, அதனால தான் இப்போ வந்து இந்த விஷயம் தெரிய வரும். ஏண்டா நான் அனிமே பார்க்காத மாதிரியே சொல்லாதீங்கடா, எல்லாம் எங்களுக்கு தெரியும்டா. ஓகே, மியூசிக்லாம் இருக்கே, நான் அகாட்சுகி மியூசிக் வாங்கலாமா வேணாமா? சரி திரும்ப வாங்குகிறேன். அகாட்சுகி மியூசிக் வாங்க போகிறேன். ஏய் ஐயோ அப்பா, அகாட்சுகி மியூசிக் வாங்கிட்டேன். ஆனால் உங்களுக்கு மியூசிக் கேட்காது, ஏன்னா எனக்கு மட்டும்தான் மியூசிக் கேட்கும். ஓகே கைஸ், இங்கே தான் அடுத்த சண்டை நம்ம நருட்டோவாக தான் போட போகிறோம். பாய் கைஸ், பாய் ஃப்ரம் டிடிஜி, பாய்.